மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கங்கள். நம்ம இப்போ முக்கியமான ஸ்டேஜில் நிற்கிறோம். என்ன ஸ்டேஜ்? பொதுவாக ஆங்கிலத்தில் ஆங்கில இலக்கண பகுதியில் அகடமிக் சைடு படிக்கிறப்ப நன்றாக புரிந்திருந்தால் மட்டுமே சரியாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் நிற்கிறோம். அது என்னது? நன்றாக புரிந்திருந்தால். நம்ம ஆங்கில இலக்கணம் என்ன படிச்சிருந்தாலும் டைரக்ட் இன்டைரக்ட் படிச்சிருப்போம். டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, அந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி மாற்றுறதுன்னு தெளிவாக படித்திருந்தால் மட்டுமே இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது எளிமையாக பண்ண முடியும். இங்கே ஓரளவு படித்திருந்தால் கூட இதை சூப்பராக இப்போ பண்ண போகிறோம், கற்றுக்கிற போகிறோம். ரொம்ப ஈஸி. எதுக்கு ரொம்ப ஈஸின்னு இப்போ சொல்கிறேன்னா, திரும்ப ரீகலெக்ட் பண்ண போகிறோம். எப்படி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, அப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி மாற்றுறது அப்படின்னு அட் அ டயத்தில் ஒரே ஃப்ரேமில் ஸ்டேட்மெண்ட்டை டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, ஸ்டேட்மெண்ட்டை இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, அடுத்த ஃப்ரேமில் இம்பேரட்டிவை டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது, அது இன்ட்ராகேட்டிவ் எக்ஸ்க்ளமேஷன். இது மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாள். சூப்பராக இருக்கும். இப்படி படிப்பதனால நமக்கு என்ன நன்மை ஆங்கில இலக்கணத்தில்னா, ஏற்கனவே டைரக்ட் இன்டைரக்ட் படிக்கையில் சும்மா அறகுறையாக சில நேரத்தில் புரியாமல் கூட இருந்திருக்கும், நம்ம மாதிரி இருக்கும். இப்போ திரும்ப அதே டம்போவில் நம்ம பார்க்குறப்ப சூப்பராக புரியும். எந்தவித சிரமமும் இல்லாமல் எந்த தேர்வுகளிலும் நம்மளால் எழுத முடியும். சில இது கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதையும் நம்ம இந்த வகுப்புகளில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மாணவ செல்வங்களே, இப்போ இன்டைரக்ட் டு டைரக்டாக மாற்றுறப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தட்டாக உள்ளது டைரக்ட் ஸ்பீச்சில் திஸ்ஸாக மாறும். வேறு ஒன்றும் இல்லை, இப்படி எழுதுறது இப்படி எழுதியிருக்கோம். திஸ்ஸு தட்டு தீஸு தோசு நவ்வு தென்னு ஹேரு தேரு எகோ பிவோரு தஸ்ஸு ஸோ டுடே தட்டு டே tomorrow the next day, the next day, next week, next month, next year, the following day, following week, following month, following year, yesterday, the previous day, or day after. Day after. The previous day, yesterday, a day after, the previous day. So tomorrow, the next day before. Yesterday, a day before or previous day. Tomorrow, the next day, or a day after. Last day, last week, last month, last year, the previous day, previous week, previous month, previous year. இப்படி நீங்கள் படிச்சிருக்கோம். இல்லை நாங்கள் ரிவர்ஸில் இருக்கேன். தட் திஸ் தோஸ் தீஸ் தென் நவ் தேர் ஹியர் பிஃபோர் எகோ ஸோ தஸ் தட் டே டுடே எ டே ஆஃப்டர் அல்லது த நெக்ஸ்ட் டே டுமாரோ த ஃபாலோயிங் டே வீக்கு மந்த் இயர் த நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறோம். எ டே பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் டே எஸ்டர்டே, த ப்ரீவியஸ் டே ப்ரீவியஸ் வீக் ப்ரீவியஸ் மந்த் ப்ரீவியஸ் இயர், த லாஸ்ட் டே லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக். இது மாதிரி எழுதுறது தெரிஞ்சாச்சு. ஸோ ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சை இப்போ டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம். ரொம்ப முக்கியம். ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நல்லா பண்ண முடியும். இப்போ ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் இது. இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும்? முதல்ல கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து என்னமோ எழுதி கடைசியில் ஃபுல் ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ அது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், இது ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சை முதல்ல படித்து பார்ப்போம். மோகன் செட் தட் ஹி வாஸ் இன் ஊட்டி தட் டே அப்படின்றது. முதல்ல இதில்
கன்ஜெக்ஷன் வேர்டு எதுன்னு பார்க்கணும். எது கன்ஜெக்ஷன் வேர்டு? தட்டு தான் கன்ஜெக்ஷன். இப்போ தட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு. இப்போ தட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு இதுதான் அப்படின்னு. இப்போ தட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு இவாசன் ஊட்டி தட்டுட்டு செட்டுன்னு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தட்டு கன்ஜெக்ஷன் வேர்டில் இது என்னவாக இருக்கணும்? ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு. வந்த பிறகு நம்ம இதில் என்ன அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மோகன் அப்படின்னு இருக்காரு இல்லையா, நம்ம முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்? இவர் யார்? ஸ்பீக்கர். ஒரு ஸ்பீக்கர். இவர் எப்படி ஆக்ட் பண்ணுவாராங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். இவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் பர்சன். டைரக்ட் இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். இதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கணும். மோகன் ஸ்பீக்கரு ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். செட்டு இங்கிட்டு ஆப்ஜெக்ட் இல்லை, ஹியரர் இல்லை, அப்படி நமக்கு பிரச்சனை இல்லை. செட்டு பாஸ்டன்ஸ் அப்படியே இருக்குது, அப்படி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மோகன் ஸ்பீக்கரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார், மனசுக்குள்ளே வச்சாச்சு. தட்டு கன்ஜெக்ஷன், ஸ்டேட்மெண்ட்டில் தட்டு கன்ஜெக்ஷன், அதெல்லாம் தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டோம். இனிமேல் இங்கே வாங்க. ஹி வாஸ் இன் ஊட்டி தட் டேன்றது. ஹி வாஸ் இன் ஊட்டி. யார்? ஹி யாரை குறிக்குது? மோகனை குறிக்குது. மோகன் யார்? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹி என்னவா மாறிடும்? ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐயா மாறுறது தெரியுதா? ஐ. ஹி என்னவா மாறுது? ஐயன் ஹி ஐயா மாறுச்சு. ஹி யார்? மோகன். மோகன் தான் இருக்கார். மோகன் என்னவா? மோகன்னா ஸ்பீக்கர். அவர் என்னவா ஆக்ட் பண்ணுவார்? பேசல நான் என்னுடைய எனக்குன்னு ஆக்ட் பண்ணுவாரா இல்லையா? அப்போ நான் என்னுடைய எனக்கு நான் ஐயி, என்னுடைய மையி, எனக்குன்னா மீ அப்படின்னு சொல்லுவாரல்ல. இப்போ பாருங்கள், ஹி அவன். அப்போ அது பர்சன் முதல்ல இருக்குது. நவுன்னு பேர் சொல் ஃபஸ்ட்டு பர்சனல் ஒர்க்குக்கு முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம அது ஹீ கிசிக்குமோ ஐமீனாலும் நமக்கு புரியும். இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்பீக்கரை குறிக்குது, அவர் ஃபஸ்ட் பர்சன், அதனால் ஐயன்னு போட்டாச்சா. ஒரு டைரக்ட் ஸ்பீச்சில் வரையில் இங்கே பாஸ்ட் டென்ஸாக உள்ளது என்ன மாறும்? ப்ரெசன்ட் டென்ஸாக மாறுமா இல்லையா? அப்போ வாசுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ்ஸு. ஆனால் ஐ வந்ததுனால எனக்கு வாசுக்கு ப்ரெசன்ட் சொன்னேன். இன்னும் தான் ஊட்டி தான். தட்டுடே என்ன மாறி தட்டுடே அடப்பிக்கணும். டுடே இப்போ பாருங்கள், திரும்ப இப்படிலாம் எழுதிக்கிட்டு திரும்ப பாருங்கள். மோகன் ரைட்டு, செட்டு தட்டு, ஹி வாஸ் இன் ஊட்டி தட்டேன்னு இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம்? மோகனை ஸ்பீக்கரு அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு, அப்போ ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படின்னு வச்சோம். அப்போ தட்டு இருக்கக்கூடாது, தட்டை எடுத்துட்டோம். இப்போ பார்க்குறோம், ஹி வாஸ் இன் ஊட்டி தட்டேன்றது. ஹி என்ன பர்சன்? தேர்ட் பர்சன். ஹி யாரை ஐடென்டிஃபை பண்ணுது? நம்ம மோகன் ஸ்பீக்கர் ஐடென்டிஃபை பண்ணுது. ஸ்பீக்கர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ஐ. இப்போ இது பாஸ்ட் டென்ஸாக இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸை மாற்றணும். வாசுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ்ஸு, ஆனால் ஐ வந்ததுனால ஆம். இன்னும் தான் ஊட்டி தான். தட்டுடே என்னவாக இருக்கும்? டைரக்ட் ஸ்பீச்சில் தட்டுடே டுடேயாக இருக்கும். இப்போ ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எப்படி எழுதணும்? இங்கே பாருங்கள், நமக்கு தேவையானது மட்டும் எழுதணும். மோகன் செட்டு கமா கொட்டேஷன் மார்க். ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு இடத்துல கமா கொட்டேஷன் மார்க். யார்? ஐ ஆம் இன் ஊட்டி டுடே அப்படின்னு போட்டு கொட்டேஷன் மார்க் போட்டு பிடிச்சிட்டோம். இப்போ படித்து பார்க்கணும். மோகன் செட் ஐ ஆம் இன் ஊட்டி டுடே. இதுதான் டைரக்ட் ஸ்பீச். இப்போ இது டைரக்ட் ஸ்பீச் சரியாக எழுதியிருக்காமா அப்படின்னா என்னென்னா, இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றி பார்த்துக்கிறோம். எப்படி மாற்றி பார்ப்போம்? மோகன் செட்டு தட்டு ஐ மோகனை குறிக்குது. ஹி ஆமுக்கு பாசன்ஸ் வாசு இன் ஊட்டி தட்டு. சூப்பர். மோகன் செட்டு தட்டு ஹி வாஸ் இன் ஊட்டி தட்டு டே அப்படின்னு. இதுதான் சூப்பர். இப்படித்தான் புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள். எப்படி மாற்றிருக்கோம்னு கவனமாக பாருங்கள். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இதுதான் டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி மாற்றிருக்காங்கிறது நமக்கு கவனமாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி? மோகன் செட் தட் ஹி வாஸ் இன் ஊட்டி தட்டேன்னு பார்த்தோம். இது படித்து பார்க்கவே தட்டு கன்ஜெக்ஷன் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் தட்டு கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால இது ஸ்டேட்மெண்ட்டு, தட்டு எடுத்துடுறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். அடுத்து மோகன் ஸ்பீக்கர் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். செட்டு பாஸ்ட் டென்ஸ் பழக்கமாக இருக்கிறது தான் இது. ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் ரைட்டு. இப்போ உள்ளே என்ன இருக்குது? ஹி வாஸ் இன் ஊட்டி தட்டேன்னு இருக்குது. ஹி என்ன பர்சன்? தேர்ட் பர்சன். ஹி யாரை ஐடென்டிஃபை பண்ணிங்க? மோகனை ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிறோம். மோகன் தான் சொல்கிறாங்க. இப்போ மோகன் ஸ்பீக்கரு அவர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ஐன்னு போட்டோம். வாசுக்கு ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் உள்ளது ப்ரெசண்டில் மாற்றிக்கிறோம். அப்போ வாசுக்கு ப்ரெசன்ட் டென்ஸு இஸ்ஸு, ஐ வந்ததுனால இது ஆமு.
இன்னும் தான் ஊட்டி தான். டுடே என்ன தட்டு என்ன மாறும், டுடே மாறும். நவ் த ஆன்சர்னா மோகன் போட்டுக்கிட்டோம், செட்டு போட்டுக்கிட்டோம், கமா கொட்டேஷன் மார்க்கு ஐ ஆம் இன் ஊட்டி தட் டே இப்படின்னு எழுதுறது தான் டைரக்ட் ஸ்பீச். எழுதியாச்சு. அடுத்து பாருங்க. வாணி டோல்டு குமார் தட் ஹி சா ஹர் ஃபாதர் தென் அப்படின்னு எழுதியிருக்கு. புரிஞ்சுக்கிறது தான், எல்லாமே புரிஞ்சுக்கிறது தான். இப்போ பாருங்க. வாணி டோல்டு குமார் தட் ஹி சா ஹர் ஃபாதர் தென் அப்படின்னு. இப்போ கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன? தட். கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு. தட்டு இருக்கிறதுனால இது என்னது? ஸ்டேட்மெண்ட். ஏன்னா டோல்டு பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டு, ஓகே. ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த கன்ஜெக்ஷன் வேர்டை எடுத்தாச்சு. இவர் வாணி யார்? ஸ்பீக்கர். வாணி ஸ்பீக்கர். எப்படி ஆக்ட் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். எவர்? குமார் யார்? ஹியர். அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ரொம்ப முக்கியம். இவர் செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். இந்த புரிதல் இருக்கு. வாணி ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க, குமார் செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் ஸ்பீச். இப்போ டோல்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டோல்டு டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றையில் செட்டு டூன்னு மாற்ற. செட்டு டூ. இப்போ என்ன எழுதி வச்சுக்கலாம்னா, வாணி செட்டு டூ குமார் கமா கொட்டேஷன் மார்க் போட்டு வச்சுக்கிட்டாச்சு. வாணி செட்டு டு குமார், வாணி செட்டு டு குமார் கமா கொட்டேஷன் மார்க். ஹி சா ஹர் ஃபாதர் தென்னுன்றது. அவன் அவங்க அப்பாவை அப்புறம் பார்த்தான் அப்படின்னு. ஹி யாரை குறிக்குது? குமாரை குறிக்குதா, வாணியை குறிக்குதா? ஹி யாரை குறிக்குது? குமாரை குறிக்குது. குமார் யார்? ஹியரர். ஹியரர் எப்படி ஆக்ட் பண்ணவர்? செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணார். செகண்ட் பர்சன்னா என்ன? யூ. அப்போ யூ ஆக்ட் பண்ணிட்டார். யூ. சா என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். இது டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றணுமா இல்லையா? சாவுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? சி. ஹர் ஃபாதர். யார் ஃபாதர்? வாணி ஃபாதர். இப்போ ஹர் என்ன சீரியல்? சி ஹர் ஹர். ஹர் ஃபாதர்னா இந்த ஹர் ஃபாதர். வாணி ஃபாதர். வாணி எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க டைரக்ட் ஸ்பீச்சில்? ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ என்ன சீரியல்? ஐ மை மீ. அந்த ஹருக்கு நேராக என்ன இருக்குது? மை. அப்போ ஹர் ஃபாதர் என்ன ஃபாதராக மாறிடும்? மை ஃபாதராக மாறும். ரொம்ப முக்கியம். ஹர் ஃபாதர் யார் ஃபாதர்? வாணியுடைய ஃபாதர். வாணி நேரடியாக பேசல மை ஃபாதர்மா, மை ஃபாதர்னு மாறிடுச்சு. மை ஃபாதர் ஃபாதரா. தென் என்னவா மாறிடும்? நவ்வா மாறி. இப்படி மாற்றிட்டு யோசனை பண்ணாங்க திரும்ப. வாணி டோல்டு குமார் தட் ஹி சா ஹர் ஃபாதர் தென்னுன்றது என்ன பண்ணியிருக்கோம்? ஹெட்டை எடுத்துக்கிட்டோம். செட்டு டு டோல்டு போட்டுட்டோம். வாணி ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க, குமார் ஹியரர் செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க. ரைட்டு. ஹீ சாகர் ஃபாதர் தென்னுன்றது. ஹீ யார்? ஹீ தேர்ட் பர்சன். ஹீ யாரை ஐடென்டிஃபை பண்ணது? குமார். குமார் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? ஹியரர். ஹியரர் என்ன வருது? செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன்னா யூ. அப்போ ஹீ யூவாக மாறிடுச்சு. சா பாஸ்ட் டென்ஸு, அதற்கு ப்ரெசன்ட் டென்ஸு சி. ஓகே, சி எழுதியாச்சு. ஹர் ஃபாதர் யார் ஃபாதர்? நம்ம வாணி ஃபாதர். வாணி எப்படி ஆக்ட் பண்ணுவா? நானா மை மை மீ மீன்னு ஆக்ட் பண்ணுவாளோ இல்லையா? அப்போ ஹர்ற சி ஹர் ஹர்னு சரி எழுதிக்கிட்டால் ஹர்ரு வாணியை குறிக்குது. வாணி ஸ்பீக்கரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ஐ மை மீ. அந்த ஹருக்கு நேராக மை இருந்துச்சு, மையின்னு எழுதியாச்சு. ஃபாதர் ஃபாதர் தான். தென்னு என்னவா மாறும்? நவ்வா மாறும். நவ் த ஆன்சர் ஆல்ரெடி. வாணி சொல்லிட்டு குமார் எழுதி கமா போட்டு கொட்டேஷன் மார்க் போட்டு விட்டோம். ஆன்சர் என்ன? யூ சி மை ஃபாதர் தென். தென் என்னவா மாறி? நவ். ஃபுல் ஸ்டாப் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ். நல்லா கவனமாக பாருங்கள். வாணி செட்டு டு குமார் யூ சி மை ஃபாதர் நவ். அவ்வளோதான். இப்போ நீங்கள் புரியணுங்கிற கண்டு என்ன பண்ணலாம்? இதை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி பார்க்கலாம். வாணி செட்டு டு குமார் யூ சி மை ஃபாதர் நவுன்றது. கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு போட்டாச்சு. செட்டு டு டோல்டு போட்டாச்சு. யூ யாருன்னு வந்து குமார். யூ செகண்ட் பர்சன் ஹியர் குமார். அப்போ ஹீயா மாறிடும். செட்டு பாஸ்ட் டென்ஸு. அப்போ சிக்கு பாஸ்ட் டென்ஸு சா. ஹீ சா
மை ஃபாதர் யார் ஃபாதர்? வாணி ஃபாதர். வாணி ஃபாதர்னா ஹெர் ஃபாதர். நவ் தென் ஆன்சர் என்ன? வாணி டோல்டு குமார் தட் ஹீ சா ஹர் ஃபாதர் தென். சூப்பர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி புரிந்தால் மட்டும்தான் சரியாக எழுத முடியும். சரியாக எழுதிக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்படி கட்ட முடிஞ்சாலும் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த வகுப்புகளில் நம்ம ஒன்று ஒன்றையும் தெளிவாக பண்ண போகிறோம். நீங்கள் புரிஞ்சுக்கிறங்கிறதுக்காண்டி ஒரு மாடல் எழுதியிருக்கு. அடுத்து பாருங்கள், தே அட்வைஸ்டு மீ நாட் டு கோ தட் வே அப்படின்றது. அவ்வளோதான். தே அட்வைஸ்டு மீ நாட் டு கோ தட் வே. படித்து பார்க்குறோம். தே அட்வைஸ்டு மீ நாட் டு கோ தட் வே. கமா மாதிரி ஒன்றும் இல்லை, புதுசாக வச்சுருக்காங்க. சரி, இன்டைரக்ட் ஸ்பீச். இது எதில் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு பார்க்குறோம். இது தட்டு கன்ஜெக்ஷன் இல்லை, என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன கன்ஜெக்ஷன் இருக்குது? நாட் டு டூ. அதான் நாட் டு டூன்னாவே எதில் ஆரம்பிச்சிருக்கணும்? இது டோண்டில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? டோன்ட்டு வந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன போட்டா சொல்லியிருக்கோம்? நாட் டு டூ. அப்போ டோண்டில் ஆரம்பிச்சிருக்கணும் முடிவுக்கு வரேன். நாட் டு கேன்சல் பண்ணி டோண்டில் தான் ஆரம்பிக்குது. அட்வைஸ்க்கு என்ன இருக்கணும்? செட் டு டூவா? செட் டு டூ. அப்போ என்ன எப்படி முடிவுக்கு வரணும்? தே, நல்லா கவனம் பண்ணுங்க, தே செட் டு டூ மீ கமா கொட்டேஷன் மார்க் எதில் ஆரம்பிக்கணும்ட்டோம்? டோன்ட்டு தான். இப்போ நாட் டு கோ அப்படின்னா டு கோ இன்ஃபினிட்டி ஃபார்ம், தொடக்கூடாதுட்டோம், சேஞ்சே ஆகுது. அப்போ கோ அங்கே என்ன இருக்கும்? கோவாக தான் இருக்கும். டோன்ட்டு கோ. தட்டு என்ன மாறுது? திஸ்ஸாக மாறும். அப்போ தட்டுக்கு என்ன மாறுது? திஸ் வே. ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் மார்க், க்ளோஸ். இப்போ என்ன ஆன்சரு? தே செட் டு மீ டோன்ட் கோ திஸ் வே. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றிருக்கோம். என்ன இருக்குது அதில்? தே அட்வைஸ்டு மீ நாட் டு கோ தட் வேன்னு இருந்துச்சு. படித்து பார்க்குறோம். இதை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றணும். நாட் டு கன்ஜெக்ஷன் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா தட்டு கன்ஜெக்ஷன் இல்லை, எனக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லை. நாட் டு கன்ஜெக்ஷன், நாட் டு கன்ஜெக்ஷனா டூ கன்ஜெக்ஷன், நாட் டு கன்ஜெக்ஷன் இது மாதிரி. அப்போ இது இம்பேரட்டிவ் வேர்பில் ஸ்டார்ட் பண்ணுறது. இருந்தாலும் நாட் டு வந்ததுனால அதில் எதில் ஆரம்பிச்சிருக்கணும்? டோண்டில் ஆரம்பிச்சிருக்கணும். ரைட்டு. அப்போ டோன்ட்டு. அப்போ டோன்ட்டு கோன்னு அர்த்தம். ஏன்னா டூக்கு பக்கத்தில் ப்ரெசண்ட் வர்பு தான் அங்கே வந்திருக்கும். அதனால் டூக்கு பக்கத்தில் வந்துருந்தால் மாற்றாமல் இருந்திருப்போம். அதனால் கோ அப்படி தான் போட்டுக்கணும். அப்போ இது நாட்டு டூ எடுத்துகிட்டு டோன்ட்டு போட்டோம். ஓகே. அடுத்து கோ தான். தட்டு என்ன மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சில் திஸ்ஸாக மாறிடும். வே தான். அப்போ என்னது? தே செட் அட்வைஸ் டு வே செட் டுன்னு மாற்றியாச்சு. தே செட் டு மீ டோன்ட் கமா கொட்டேஷன் மார்க் டோன்ட் கோ திஸ் வே ஃபுல் ஸ்டாப் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ். இதுதான் ஆன்சர். இந்த புரிதல் இருந்தால் தான் நம்ம சரியாக பண்ண முடியும். சரியாக பண்ணியாச்சு. ஓகே, சரியாக பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து கோபால் ஆஸ்க்டு மலர் இஃப் ஷி வெண்ட் டு ட்ரிச்சி வித் ஹிஸ் டாட்டர் அப்படின்ட்டு படித்து பார்க்குறோம். இன்டைரக்ட் ஸ்பீச். ஏன்னா கம்மா எதுவுமே கிடையாது, இடையில இந்த கொட்டேஷன் மாதிரிலாம் கிடையாது. ஆரம்பித்து கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். இன்டைரக்ட் ஸ்பீச். நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு அது ஸ்டேட்மெண்ட்டாக, இம்பேரேட்டிவாக, இன்ட்ராகேட்டிவாக, எக்ஸ்க்ளமேஷனானு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதில் உள்ள கன்ஜெக்ஷன் வேர்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. இதில் கன்ஜெக்ஷன் வேர்டு தட்டு இருக்கா? இல்லை. அப்போ இது ஸ்டேட்மெண்ட் இல்லை. அடுத்து கன்ஜெக்ஷன் வேர்டு டூ நாட் டோன்ட் நாட் டு இருக்கா? இல்லை. டூ நாட் டு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அது இம்பேரேட்டிவ். இப்போ இங்கே கன்ஜெக்ஷன் வேர்டு என்ன இருக்குது? இஃப். கன்ஜெக்ஷன் வேர்டு இஃப்னாவே அது என்னது? இன்ட்ராகேட்டிவ் வித்தவுட் WH வேர்டு. அப்போ இஃப் கன்ஜெக்ஷன், இஃப் ஆர் வெதர் கன்ஜெக்ஷன்னா இன்ட்ராகேட்டிவ் வித்தவுட் WH வேர்டு அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். ரைட். அப்போ இஃப் போட வேண்டியதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு முடிவு போகிறோம். வந்தாச்சு. அடுத்து என்னது? ஆஸ்கடுன்றது. அதை என்ன பண்ணுவோம்? செட்டு டூன்னு மாற்றுவோம். செட்டு டூன்னு மாற்றுவோம். இவர் கோபால் யார்? கோபால் ஸ்பீக்கர். அவர் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். மலர் யார்? ஹியரர். அவர் என்ன பண்ணுவார்? செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். இந்த கான்செப்ட் மனசுக்குள்ள இவ்வளோதான்.
இப்போ இங்கே தே அட்வைஸ் மீல நம்ம எதுவுமே போடலை, அங்கே பர்சன்லாம் இல்லாதனால நம்ம போடல. இவர் ஸ்பீக்கர் தான், ஒரு ஹியரர் தான், ஒரு ஃபஸ்ட் பர்சன் தான். ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரல் இருக்குன்னா வீணு ஆக்ட் பண்ணுவார். ஒரு செகண்ட் பர்சன் நம்ம அதில் அங்கே பர்சன் வராதனால போடலை. இங்கே அங்கே வேறு என்னமோ வந்திருக்குங்கிறனால கோபால ஸ்பீக்கரு ஃபஸ்ட் பர்சன், மலர் ஹியரரு செகண்ட் பர்சன், ஆஸ்கடை செட்டு டூன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இஃப் கன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கோம், எடுத்துட்டோம்னு அர்த்தம், கிரவுண்ட் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இதை ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றி அடுத்து இன்ட்ராகேட்டிவ்க்கு மாற்றணும். அதனுடைய பொருள் என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாற்றி இன்ட்ராகேட்டிவ்க்கு மாற்றணும். சி வெண்ட் டு ட்ரிச்சி வித் ஹிஸ் டாட்டர். சி யாரை குறிக்குது? யாரை குறிக்குது? சி லேடி இல்லை, இது மலரா கோபாலா? அப்போ மலரை குறிக்குது. மலர் யார்? ஹியரர். ஹியரர் இருக்காரு, ஹியரர் மலர் ஹியரரு. ஹியரர் என்ன பர்சன்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? செகண்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். அப்போ இது என்ன மாறிடுது? யூ ஆகும். செகண்ட் பர்சன் யூ மாறிடுச்சு. இப்போ என்ன ஒன்று வெண்ட் பாஸ்ட் டென்ஸ், அதை ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கொண்டு வரணும். வெண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? கோ. கோ டூ தான், ட்ரிச்சி தான். ஹிஸ் டாட்டர், யார் டாட்டர்? நம்ம கோபால் டாட்டர். இப்போ ஹிஸ் என்ன சீரியல்? ஹி ஹிஸ் ஹிம். கோபால் ஸ்பீக்கர் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? ஃபஸ்ட் பர்சன் ஆக்ட் பண்ணுவார். ஃபஸ்ட் பர்சன் எப்படி ஆக்ட் பண்ணுவார்? ஐ மை மீன் ஆக்ட் பண்ணுவார். அப்போ இங்கே ஹிஸ் டாட்டர், யார் டாட்டர்? ஹிஸ்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது? மை இருக்குது. அப்போ மை டாட்டர். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். யூ கோ டு ட்ரிச்சி வித் மை டாட்டர். மை டாட்டர் யார் டாட்டர்? கோபால் டாக்டர். ரைட். இது யூ கோ டு ட்ரிச்சி வித் மை டாட்டர் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம இங்கே என்ன வந்திருக்கு? இஃப்பில் வந்திருக்கு. இஃப் வந்து அது என்னது? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்ட்ராகேட்டிவாக மாற்றணும். இன்ட்ராகேட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? வேறு ஒன்றுமே இல்லை. கோவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? டூ ப்ளஸ் கோ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணி இந்த பர்சனை இடையில தள்ளிடணும். நம்ம கான்வர்சேஷன் படித்தோமா இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டை இன்ட்ராகேட்டிவாக மாத்திரம், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த கோவை ஸ்ப்ளிட் பண்ணால் டூ ப்ளஸ் கோ, இடையில யூவை தள்ளுன்னா டூ யூ கோ டு ட்ரிச்சி வித் மை டாட்டர். அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. என்ன ஆன்சரு? கோபால் செட் டு மலர் கமா கொட்டேஷன் மார்க்ஸ் என்ன முன்னா டூ யூ கோ டு ட்ரிச்சி வித் மை டாட்டர். கடைசியில் என்ன பண்ணணும்? கொஸ்டின் மார்க் போடணும், கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணணும். நல்லா கவனம் பாருங்க. கோபால் செட் டு மலர் டூ யூ கோ டு ட்ரிச்சி வித் மை டாட்டர். முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர், கடைசியில் கொஸ்டின் மார்க்கு, கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் டைரக்ட் ஸ்பீச். கோபால் செட் டு மலர் டூ யூ கோ டு ட்ரிச்சி வித் மை டாட்டர். அவ்வளோதான், இது டைரக்ட் ஸ்பீச். இப்போ நம்ம ரைட்டாக எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கணும்? இதுவும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்த்தா ரைட்டாக எழுதிருக்கோமான்னு தெரியும். இப்போ என்ன கேள்வி கேட்டால் கொஸ்டின் மார்க்கு, வாட்டு வேணும் வேறு விச்சில் இல்லை. அப்போ கன்ஜெக்ஷன் வேர்டுன்னா இஃப் போட்டாச்சு. ரைட்டு. செட்டு டு என்னவா இருக்கும்? செட்டு டு கேள்வி கேட்டதெல்லாம் ஆஸ்கடு போட்டாச்சு. ரைட்டு. இது என்னது? இன்ட்ராகேட்டிவ். இதை ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும். டூ யூ கோ என்னவா மாறும்? யூ கோவாக மாறிடும். யூ என்ன பர்சன்? செகண்ட் பர்சன். யாரை குறிக்குது? மலர். அப்போ சி. கோவுக்கு பர்சன்ஸ் என்ன? வெண்ட். சி வெண்ட் டு ட்ரிச்சி வித் மை டாட்டர். யார் டாட்டர்? கோபால் டாட்டர். அப்போ ஹிஸ் டாட்டர். அவ்வளோதான். ஓஹோ, கோபால் ஆஸ்க்டு மலர் இஃப் சி வெண்ட் டு ட்ரிச்சி வித் ஹிஸ் டாட்டர். ஃபுல் ஸ்டாப். சூப்பர். இப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது. எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறதுங்கிறதுக்காக மாடல் எழுதி போட்டிருக்கேன். எப்படி என்னன்னு உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண போகிறோம்னா, முதல் நாள்
ஸ்டேட்மெண்ட்டு எப்படி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது. கொஞ்சம் எக்ஸாம்பிள், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இன்டைரக்ட் ஸ்பீச்சாக உள்ளதை டைரக்ட் ஸ்பீச்சாக எப்படி மாற்றுறது. அது மாதிரி இம்பேரட்டிவ் எப்படி டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது. அந்த இம்பேரட்டிவ்ல இன்டைரக்ட்லேருந்து டைரக்டாக எப்படி மாற்றுறது. அது மாதிரி இன்ட்ராகேட்டிவ்ல வித்தவுட் WHல எப்படி டைரக்ட் இன்டைரக்ட் இன்டைரக்ட் டைரக்ட். அது மாதிரி வித் WHல எப்படி டைரக்ட் இன்டைரக்ட் இன்டைரக்ட் டைரக்ட். எக்ஸ்க்ளமேஷன் எப்படி டைரக்ட் இன்டைரக்ட் இன்டைரக்ட் டைரக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் உங்கள் ஜென்மத்துக்கு உங்களுக்கு சந்தேகமே வராது. நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், சூப்பராக புரியும். வாழ்த்துக்கள்.